பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆதியாகம புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன, வாங்க பார்க்கலாம். காலையில் தன் இரையை பற்றித்து மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுபவன் யார்? பென்யமீன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 2. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆபிரகாமுக்கு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 3. காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கும் துறவின் பெயர் என்ன? லகாய் ரோயி. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 4. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்தது யார்? மெல்கிசேதேக்கு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 5. கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாயிருந்தவர்கள் யார்? சோதோமின் ஜனங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 6. தேவன் பறவைகளை எத்தனாம் நாளில் உண்டாக்கினார்? 5ஆம் நாள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். கேள்வி எண் 7. ஆபிராமின் எந்த வயதில் இஸ்மவேல் பிறந்தான்? 86 வயதில். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 8. ஈசாக்கு தியானம் பண்ண வெளியிலே சென்ற வேளை எது? சாயங்காலம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். கேள்வி எண் 9. ஆபிரகாமின் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? 175 வருஷம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 10. கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி சென்ற பெண் யார்? ரெபெக்காள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காட் பிளஸ் யூ.